இது நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியின் காலை செய்திகள். செய்திகளை வழங்குவதற்காக உமாஜிக்குமார். வீட்டு உபயோகப் பொருட்கள் மீதான மதிப்பு கூட்டு வரியை ரத்து செய்ய வேண்டும். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். சென்னை உள்ளிட்ட 3 மாவட்டங்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு தேவையான தண்ணீர் வீணடிப்பு. தொலைநோக்கு பார்வையில்லா அதிமுக அரசுக்கு சமூக ஆர்வலர்கள் கடும் கண்டனம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நளினி புதிய மனு. முன்கூட்டியே விடுதலை செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட கோரிக்கை. மற்றும் சேவை வரி மசோதா தொடர்பாக டெல்லியில் மத்திய அரசு நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி. நாடாளுமன்றத்தை முடக்க காங்கிரஸ் சதி செய்வதாக மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லி குற்றச்சாட்டு. செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்ட விவகாரத்தில் தமிழக தலைமை செயலாளர் அளித்த விளக்கம் உண்மைக்கு புறம்பானது. ஜெயலலிதாவை காப்பாற்ற முயற்சிப்பதாகவும் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வீட்டு உபயோகப் பொருட்களின் மீதான மதிப்பு கூட்டு வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். அறிக்கையில் தமிழகத்தின் வட மாவட்டம், தென் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பவில்லை என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அதிமுக அரசு இயல்பு நிலை திரும்பியதாக பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் அதிகாரிகளை கொண்டு பேட்டியளிக்க வைப்பதாக சாடியுள்ள அவர், உண்மைகளை மறைத்து பொய்யை மூலதனமாக்கி மக்களை ஏமாற்றும் முதலமைச்சராக ஜெயலலிதா இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். அரசு அலுவலகங்கள், வங்கிகள், பள்ளிகள் வழக்கம் போல் செயல்பட துவங்கிவிட்டால் இயல்பு வாழ்க்கை திரும்பியதாக அர்த்தமோ என கேள்வி எழுப்பியுள்ள கேப்டன் விஜயகாந்த், பாதிக்கப்பட்ட மக்கள் எந்தவித நிவாரணமும் கிடைக்காமல், எந்த வகையான உதவிகளும் பெற முடியாமல், தங்களுடைய இழப்பை ஈடு செய்ய வழி தெரியாமல் திகைத்து போய் நிற்பதையும் அவர் எடுத்துக்காட்டியுள்ளார். பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் வீடுகளில் இருந்த இருசக்கர மோட்டார் வாகனம், சைக்கிள், வாஷிங் மிஷின், பிரிட்ஜ், டிவி, கிரைண்டர், மிக்சி, ஃபேன், பீரோ, கட்டில், சோபா செட், கேஸ் அடுப்பு என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களையும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களையும் இழந்து நிற்கிறார்கள் என்றும், உடுத்திய உடையை தவிர மாற்று உடை கூட இல்லாமல் தவித்து வரும் நிலையில் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிவிட்டார்கள் என கூறுவது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவதாக உள்ளதாக கேப்டன் வேதனை தெரிவித்துள்ளார். பல குடும்பங்கள் வீடுகளை இழந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்று பாதிக்கப்பட்ட மக்கள் தாங்கள் இழந்தவற்றை புதியதாக வாங்குவதற்கு லட்சக்கணக்கில் செலவிட வேண்டும் என்றும், மீண்டும் அவர்கள் வாழ்க்கை பயணத்தை வழக்கம் போல் துவங்க குறைந்தபட்சம் 3 முதல் 6 மாத காலமாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் ஏழை நடுத்தர மக்கள் என கூறியுள்ள தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா, அவர்களுக்கு நிவாரணமாக 5000, 10,000 தருவதாக கூறியிருப்பதை வைத்து எந்த பொருளையும் வாங்க முடியாது என கேப்டன் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களின் இழப்பிற்கு அதிமுக அரசுதான் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு துன்பத்திலும் பொருளாதார கஷ்டத்திலும் இருக்கும் அந்த மக்களுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா நேரடியாக எந்தவித உதவியும் செய்யவில்லை என சாடியுள்ள கேப்டன், அவர்களை காப்பாற்ற வேண்டிய தலையாய கடமையும் பொறுப்பும் தமிழக முதலமைச்சராக இருக்கின்ற ஜெயலலிதாவிற்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது என தெரிவித்துள்ளார். எனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் விற்பனை செய்யப்படும் வீட்டு உபயோகப் பொருட்கள், உணவுப் பொருட்கள் மற்றும் உடைகள் மீது விதிக்கப்பட்டுள்ள 14.5% மதிப்பு கூட்டு வரியை ரத்து செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து உடைமைகளையும் இழந்து மீளா துயரில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்த வரியை ரத்து செய்வது அவர்களுக்கு ஒரு வகையில் உதவியாக இருக்கும் என்றும்,
எனவே தமிழக அரசு உடனடியாக மதிப்பு கூட்டு வரியை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நளினி தம்மை முன்கூட்டியே விடுதலை செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்துள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நளினி வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஆயுள் தண்டனை கைதியாக உள்ள அவர் தம்மை முன்கூட்டியே விடுதலை செய்யக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் கடந்த 2000 ஆண்டு முதல் இதுநாள் வரை சுமார் 2200 ஆயுள் தண்டனை கைதிகள் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 20 ஆண்டுகள் சிறை தண்டனையை முடித்த ஆயுள் தண்டனை கைதிகளை மனிதாபிமானம் அடிப்படையில் முன்கூட்டியே விடுதலை செய்யலாம் என்று தமிழக உள்துறை கடந்த 1994 ஆண்டு நவம்பர் 10ஆம் தேதி அரசாணை பிறப்பித்ததை சுட்டிக்காட்டியுள்ள நளினி, இந்த அரசாணையின்படி முன்கூட்டியே விடுதலை பெற தமக்கு தகுதி உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இதனால் தன்னை முன்கூட்டியே விடுதலை செய்ய தமிழக உள்துறை செயலருக்கு உத்தரவிட வேண்டும் என்று தமது மனுவில் நளினி கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மனு நீதிபதி MM சுந்தரேஷ் முன்பு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முடக்க காங்கிரஸ் சதி செய்வதாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் 26ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. கடந்த மழைக்கால கூட்டத்தொடரில் சுஷ்மா விவகாரம் உள்ளிட்டவற்றை எழுப்பி நாடாளுமன்றத்தை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் முடக்கின. இதனால் இந்த கூட்டத்தொடரில் சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. ஆனால் மழைக்கால கூட்டத்தொடரில் இருந்ததை காட்டிலும் நடப்பு கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகளின் உக்கிரம் அதிகமாக உள்ளது. நேஷனல் ஹெரால்டு விவகாரத்தில் பழிவாங்கும் அரசியலில் மத்திய அரசு ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி நடப்பு கூட்டத்தொடரில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் கடும் அமளியை ஏற்படுத்தி முடக்கி வருகின்றனர். இந்நிலையில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முடக்க காங்கிரஸ் சதி செய்வதாக நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தனது முகநூலில் குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே நாடாளுமன்றத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவை நிறைவேற்றுவதில் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவை பெறும் நோக்கில் அக்கட்சியின் மூத்த தலைவர்களுடன் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கை சிபிஐ தாமதப்படுத்துவதாக உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மதன் பி லோகூர், குரியன் ஜோசப், AK சிக்ரி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை நீண்ட காலம் சிபிஐ விசாரித்து வருவது அதிருப்தி அளிக்கிறது என்றும் மேலும் கால நீடிப்பு கேட்காமல் விசாரணையை விரைவில் முடிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறும் விசாரணைகள் குறித்த அறிக்கையை அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை அடுத்த மாதம் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். பராமரிப்பு பணிக்காக நிறுத்தப்பட்டுள்ள கூடங்குளம் அணு உலை ஜனவரி மாதம் முதல் மீண்டும் இயக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் அமைக்கப்பட்டுள்ள முதலாவது அணு உலை பராமரிப்பு பணிகளுக்காக கடந்த ஜூன் 24ஆம் தேதி முதல் மின்னுற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. வருடாந்திர பராமரிப்பு பணிகளுக்காகவும் எரிபொருள் நிரப்புவதற்காகவும் மின்னுற்பத்தி 60 நாட்களுக்கு நிறுத்தப்படுவதாக அணு உலை நிர்வாகம் அறிவித்தது. ஆனால் அறிவித்தபடி 60 நாட்களுக்கு பிறகு மின்னுற்பத்தி தொடங்கப்படவில்லை. இந்நிலையில் மக்களவையில் இது தொடர்பாக நடைபெற்ற விவாதத்தின் போது பேசிய அணுசக்தித்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங், கூடங்குளம் முதலாவது அணு வழக்கமான பராமரிப்பு பணிகளுக்காக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஜனவரி மாதம் முதல் அது மீண்டும் இயக்கப்படும் என்றும் 2ஆம் அணு உலையில் இருந்து அடுத்த ஆண்டு மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் மின்னுற்பத்தி தொடங்கப்படும் என்றும் ஜிதேந்திர சிங் அப்போது கூறினார். செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பு சர்ச்சை தொடர்பாக தமிழக தலைமை செயலாளர் அளித்த விளக்கம் அப்பட்டமான பொய் என திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின் இதனை தெரிவித்தார். செம்பரம்பாக்கம் அணை திறப்பு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், ஏரி திறப்பு விவகாரத்தில் தலைமை செயலாளர் ஞானதேசிகன் உண்மைக்கு புறம்பான தகவலை வெளியிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த நிகழ்வை பார்க்கும்போது சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவை தப்பிக்க வைப்பதற்கு வழக்கறிஞர் பவானி சிங் எப்படி உதவினாரோ அதுபோன்று தற்போது தொடர்ந்து பொய்களை கூறி வரும் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு உதவியதாக
தலைமை செயலாளரே பொய்யான தகவலை வெளியிட்டு வருவதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். அதாவது முதலமைச்சருடைய பொய் எப்படி சொல்லுவாங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு தலைமைச் செயலாளரும் ஒரு பொய்யான அறிக்கையை மக்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. எப்படி சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவுக்கு பவானி சிங் துணையாக இருந்தாரோ அது மாதிரி இன்னைக்கு ஜெயலலிதாவுடைய இந்த கொடுமையான செயலுக்கு தலைமைச் செயலாளர் பவானி சிங் மாதிரி துணையாக இருக்கிறார்கள் எடுத்துக்காட்டு. சிறிய இடைவெளிக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி. சண்முக பாண்டியன் கதாநாயகனாகவும் கேப்டன் விஜயகாந்த் முக்கிய கதாபாத்திரத்திலும் நடிக்கும் தமிழன் என்று சொல் திரைப்படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் தொடங்கியது. கேப்டன் விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் கதாநாயகனாக நடிக்கும் தமிழன் என்று சொல் புதிய திரைப்படத்தின் தொடக்க விழா கடந்த மாதம் 22ஆம் தேதி சென்னை வடபழனியில் கோலாகலமாக நடைபெற்றது. தமிழுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இப்படம் இருக்கும் என்று கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தமிழன் என்று சொல் திரைப்படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் நேற்று தொடங்கியது. கேப்டன் விஜயகாந்த் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலும் வெளிநாடுகளிலும் தொடர்ந்து நடைபெறவுள்ளது. தமிழ் ஸ்டுடியோஸ் என்டர்டைன்மெண்ட் மீடியா நெட்வொர்க் சார்பில் கோவர்த்தனை வரதராஜன் தயாரிப்பில் புதுமுக இயக்குநர் அருண் பொன்னம்பலம் இப்படத்தை இயக்குகிறார். இப்படத்திற்கு ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசை அமைக்கிறார். ஒளிப்பதிவை கொலஞ்சிகுமார் கவனிக்கிறார். சண்டை பயிற்சியை ஸ்டன் சில்வா அமைத்து வருகிறார். படத்தொகுப்பை வரதராஜன் மேற்கொள்ள கலை இயக்குநராக விஜய ஆதிநாதன் பணியாற்றுகிறார். பிருந்தா, தினேஷ் மற்றும் ஸ்ரீதர் நடன இயக்கத்தில் விஷுவல் எஃபெக்ட்ஸை மோகன் மேற்கொள்கிறார். தமிழன் என்று சொல் திரைப்படம் தமிழகம் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கு வரும் 21ஆம் தேதி ஒத்திவைத்து விழுப்புரம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக பொன்முடி மற்றும் அவரது மனைவி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இவ்வழக்கு விழுப்புரம் ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்நிலையில் இவ்வழக்கு தொடர்பாக நீதிபதி சுந்தரமூர்த்தி முன்னிலையில் பொன்முடி ஆஜரானார். அப்போது கடந்த 2011ஆம் ஆண்டு தொடரப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக கோட்டாட்சியர் 4 வங்கி அதிகாரிகளிடம் 3 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. அவர்களின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டது. பின்னர் இந்த வழக்கை வரும் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். திருத்தணி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 6 சவரன் நகைகள் மற்றும் 1 கிலோ வெள்ளி பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அகூரை சேர்ந்த ரமேஷ் என்பவரது வீட்டில்தான் மர்ம நபர்கள் தங்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர். குடும்பத்தினருடன் சொந்த ஊருக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 6 சவரன் நகைகள் மற்றும் 1 கிலோ வெள்ளி பொருட்களை மர்ம நபர்கள் அள்ளி சென்றுள்ளனர். பின்னர் இது தொடர்பாக ரமேஷ் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தேமுதிக சார்பாக மதிய உணவுடன் இலவச நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டது. இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழையால் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் உருகுலைந்து போனது. இதனால் கேப்டனின் ஆணைக்கிணங்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை தேமுதிகவினர் வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் கடலூர் மாவட்டம் சிறுவத்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மாணவர்களுக்கு தேமுதிக சார்பாக மதிய உணவு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்களும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் தேமுதிக மகளிர் அணி ஒன்றிய செயலாளர் ரமா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை வாசிகளுக்கு தனியார் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் மருத்துவமனை சார்பாக மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது. சென்னை கோட்டூர்புரம் பகுதியில் நடைபெற்ற இந்த முகாமில் கூவம் நதியோரம் வசிக்கும் மக்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளித்து மருந்துகள் வழங்கப்பட்டன. இதேபோல் மதுரவாயலில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சமூக ஆர்வலர் சையத் இப்ராஹிம் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார்.
தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த நிகழ்வுகளை சுருக்கமாக விரைவு செய்திகளாக காணலாம். பெண்களை தவறாக சித்தரித்து பாடியதாக கூறி நடிகர் சிம்பு மற்றும் அதற்கு இசையமைத்த அனிருத் ஆகியோரை கண்டித்து சென்னையில் உள்ள சிம்புவின் வீட்டின் முன்பு இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். அப்போது சிம்பு, அனிருத் ஆகியோரை கைது செய்ய கோரி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதேபோல் மதுரையிலும் நடிகர் சிம்பு, இசையமைப்பாளர் அனிருத் ஆகியோரை கண்டித்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்களின் உருவ பொம்மையை எதிர்த்து கண்டன முழக்கங்களையும் எழுப்பினர். இதனிடையே சிம்பு மற்றும் அனிருத் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை மாநகர காவல்துறை ஆணையரிடம் தமிழ்நாடு பால் முகவர்கள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சீர்காழி அருகே ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ள தங்கள் குடும்பத்திற்கு நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டோர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அங்குள்ள கீழ மூவர்கரை கிராமத்தை சேர்ந்த செல்வமணி என்பவர் அதே ஊரை சேர்ந்த குட்டியாண்டி என்பவரின் மகளை அடித்த புகாரின் பேரில் கிராமத்து பஞ்சாயத்தாரால் குடும்பத்துடன் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளார். மேலும் அவருக்கு 50,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பாதிப்படைந்துள்ள அவர் பஞ்சாயத்தாரின் இந்த நடவடிக்கை தொடர்பாக நீதி கேட்டு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். பன்ருட்டி அருகே ஏரியில் குளித்துக் கொண்டிருந்த நபர் நீரில் முழுகி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காமாட்சிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் அங்குள்ள ஏரி ஒன்றில் குளித்துக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக நீரில் முழுகி அவர் உயிரிழந்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை கிருஷ்ணமூர்த்தியின் உடலை மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். பருவமழையால் சான்றிதழ்களை இழந்த திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் 21 கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு புதிய சான்றிதழ்கள் வழங்கும் சிறப்பு முகாம் வேலூரில் தொடங்கியுள்ளது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் அமுல்தாஸ், மழையால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தில் உள்ள மாணவர்களுக்காக இந்த முகாம் நடத்தப்படுவதாக கூறினார். உத்தரமேரூரில் முறையாக பேருந்துகள் இயக்கப்படாததை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடந்த சில தினங்களாகவே பேருந்துகள் முறையாக இயக்கப்படுவதில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த மறியலால் தாம்பரம், செங்கல்பட்டு, சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிக்கு செல்பவர்களும் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். மழை நிவாரணம் குறித்து விளக்கம் கேட்ட நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு தலைவரை தரக்குறைவாக பேசிய வருவாய் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். திருவெண்கோட்டை பகுதியில் வசிக்கும் ராமன் என்பவரது வீடு சேதமடைந்தது தொடர்பாக வருவாய் அலுவலர் இளவரசனிடம் ராமச்சந்திரன் தொலைபேசி வாயிலாக பேசியுள்ளார். அப்போது அவரை வருவாய் அலுவலர் இளவரசன் தகாத வார்த்தைகளில் பேசியதாக கூறப்படுகிறது. மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நகர அமைப்பு குழும தலைவர் ரமேஷை கைது செய்ய கோரி தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தை மக்கள் நல கூட்டு இயக்கத்தினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நகர அமைப்பு குழும தலைவர் ரமேஷ் நடத்தும் பள்ளி ஒன்றில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு அவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதன் குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவரை கைது செய்ய கோரி முற்றுகை போராட்டமும் நடத்தப்பட்டது. நாகர்கோவிலில் அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பண பலன்களை வழங்க நடவடிக்கை எடுக்க கோரி காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்காக அனுமதி கேட்டு ஆட்சியரிடம் மனு அளித்த அவர்கள் பண பலன்கள் கிடைக்காததால் தங்களின் குடும்பங்கள் வறுமையில் தவிப்பதாகவும் அவர்கள் கூறினர். சிறிய இடைவெளிக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வெள்ள நிவாரணத் தொகையை வங்கியில் செலுத்தும் முறையை புதுச்சேரி அரசு கைவிட வலியுறுத்தி காரைக்காலில் சுமார் 2000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட கண்டன பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் தலா 4000 ரூபாய் வழங்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இந்த நிவாரணத் தொகை வங்கிகள் மூலமாக அளிக்கப்பட இருப்பதால் மழையினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை எளிய மக்கள் நிவாரணத் தொகை பெறுவதில் சிக்கல் எழுந்துள்ளது.
இதனால் ஆவேசமடைந்த சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் காரைக்காலில் கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். நிவாரணத் தொகையை வங்கியில் செலுத்தும் முறையை புதுச்சேரி அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் அவர்கள் அப்போது வலியுறுத்தினர். பேங்க்ல பணம் போட்டா ஒருத்தவங்களுக்கு ஏறும் ஏறாதான் இருக்கும். அரிசி காசு போடுறோம்னு அதே போல போட்டாங்க, யாருக்குமே ஏறல. அதனால பேங்க்ல போட வேணாம்னு சொல்லுங்க, அங்கன்வாடியில போட சொல்லுங்க. அப்புறம் ஏழை மக்கள் 2 மாசம் வேலை செய்யாது, நாங்க புள்ள கொடுக்கறாங்க, கஷ்டப்படுறோம். நாங்களாம் யாருமே ஒரு எம்பளை வரல. ஒரு 35 கிலோ வருமகொட்டை கிலோ உங்களுக்கு 35 கிலோ அரிசி கொடுத்தா என்ன கொடுக்க மாட்டாங்க. அத எம்எல்ஏ யாருமே வர மாட்டாங்க. ஓட்டு கேட்கணும் வருஷத்துல வராங்க, ஏன் இப்ப வர மாட்டாங்க? நீங்க வந்து பேங்க்ல போட வேணாம்னு சொல்லுங்க. எந்த காசுமே பேங்க்ல போடக்கூடாது, அவங்க அங்கன்வாடியில போட சொல்லுங்க. தங்களது கோரிக்கையை புதுச்சேரி அரசு நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்து வரும் சட்டப்பேரவை தேர்தலை புறக்கணிப்போம் என்று கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திண்டிவனம் அருகே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்படும் நிவாரணப் பொருட்கள் ஒரு தலைப்பட்சமாக வழங்கப்படுவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களாக பெய்த தொடர் மழையால் திண்டிவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் கடுமையாக பாதிப்படைந்துள்ளன. இந்நிலையில் தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் நிவாரணப் பொருட்கள் ஒரு தலைப்பட்சமாக வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டிய வைராபுர கிராம மக்கள் தங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் உடனடியாக வழங்க கோரி வைராபுரத்தில் இருந்து திண்டிவனம் செல்லும் சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வைராபுரம் கிராம மக்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டவங்க தான். இதுவரையிலும் இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்காக எதுவுமே செய்யல. சாப்பிட்றதுக்கு தண்ணி இல்லாம பசங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க இந்த வெள்ளத்துல படுக்க கூட இடம் இல்லாம ஸ்கூல்ல போய் படுத்துங்கன்னா இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்காக எதுவுமே செய்யல. எழுதின வீடு 10 வீடு தாங்க கொடுத்துருக்காங்க. மீதி வந்து 900 வீட்டுல வந்து யாருக்குமே சரியா எங்களுக்கு வந்து நாங்க சேரல. இதுவரையிலும் எங்களுக்கு இந்த வைராபுரம் கிராமத்துக்கு எதுவுமே எங்களுக்கு நடக்கல. இதனிடையே தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் தாலுகாவை அழுகிய செடிகளுடன் முற்றுகையிட்ட விவசாயிகள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்கள் ஏக்கர் ஒன்றுக்கு 20,000 ரூபாய் நிவாரணம் வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். செலவு செய்யப்பட்டுள்ளது. ஏக்கருக்கு 20,000க்கு மேல் செலவு செய்தும் பலன் கிடைக்குமா என்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே முறையாக கணக்கெடுத்து விவசாயிகளுக்கு மானாவாரி பயிர்களுக்கு மழையினால் பாதிக்கப்பட்டதற்கு உடனடியாக ஏக்கருக்கு 20,000 நிவாரணமாக வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். சென்னை அருகே தனியார் மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் முதியவர் ஒருவர் உயிரிழந்ததாக கூறி அவரது உறவினர்கள் சடலத்துடன் மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பள்ளிக்கரணை அடுத்த சித்தாலப்பாக்கம் டிவி நகரில் வசித்து வந்த பன்னீர் என்பவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதால் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அங்கு மருத்துவர்கள் இல்லாததால் பயிற்சி மருத்துவர் ஒருவர் சிகிச்சை அளித்ததாகவும் பின்னர் சிறிது நேரத்திலேயே அவர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் மேடவாக்கம் ஒட்டியம்பாக்கம் சாலையில் சடலத்துடன் மறியலில் ஈடுபட்டனர். எங்க மாமாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு எங்க மச்சான் வந்து என்ன கூப்பிட்டாங்க. உடனே நானும் என் ஃப்ரெண்டும் கூப்பிட்டு வந்து இந்த ராஜன் ஹாஸ்பிட்டல்ல மாம்பாக்கம் ரோட்ல இருக்கிற ராஜன் ஹாஸ்பிட்டல் எடுத்து வந்து சேர்த்தாங்க. அவங்க எந்த விதமான ஒரு இதுவுமே கண்டுக்கவே இல்லை. அவங்க இன்ஜெக்ஷன் ஒரு 10 நிமிஷம் படுங்க அப்படின்னாரு. 10 நிமிஷம் ½ அன் அவர் ஆச்சு. இந்த சேர்ல உட்காந்தாரு என் பக்கத்துல. அவ்வளவுதான் சார். உடனே அப்படியே கண்ணு இழுத்துக்குன்னு கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்த உடனே இசிஜி இல்ல, நீங்க ஜிஹெச் கொண்டு போங்க அப்படின்றத சொல்றாரு. அப்படின்னும் போது எங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்க ஜிஹெச்சுக்கு போயிருப்போம், வேற எங்கன்னா போயிருப்போம், பக்கத்துல மேடவாக்கம் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் போயிருப்போம். இதே மாதிரி எல்லாத்தையும் மூடி வச்சு கை தத்து இந்த இடத்துல ஒரு டாக்டரே இல்ல. இதுக்கு என்ன ஒரு தீர்வான ஒரு நல்ல நடவடிக்கை எடுங்க. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. சென்னை பெரம்பூர் அருகே வெள்ள நிவாரணம் கேட்டு வந்தவர்களை அதிமுக மாமன்ற உறுப்பினர் தனது மகனுடன் சேர்ந்து விரட்டியடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் சென்னை, கடலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இந்நிலையில் தமிழக அரசு சார்பில் வெள்ள நிவாரணப் பொருட்கள் தங்களுக்கு வழங்கப்படவில்லை என்று கூறி சென்னை பெரம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட சஞ்சய் நகர் பகுதி மக்கள் அதிமுக மாமன்ற உறுப்பினர் இருதய ராணியை முற்றுகையிட முயன்றனர். அப்போது இருதய ராணி அவரது மகனுடன் சேர்ந்து பொதுமக்களை விரட்டி அடித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.
எதுவுமே செய்யல. வந்து போய் நாங்க ஆளெல்லாம் சேர்ந்து போனா அசிங்கமா பேசுறாங்க, தேவையில்லாம பேசுறாங்க. எங்களுக்கு எதுவுமே கொடுக்க, நாங்க அங்கங்க அலையிறதா மிச்சம். எங்களுக்கு டோக்கன் வந்துருக்கு, கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த 1ல இருந்து 5, 6 தேர் வரைக்கும் எங்களுக்கு எந்த பொருள் வரல, எந்த இதுவும் செய்யவே இல்லை. உங்களுக்கு எதுக்கு வரணும், உங்களுக்கு நாங்க என்ன செய்யணும், எது செய்யணும்னு கேக்குறாங்க. நீங்க போட்டு நான் ஜெயிச்சு வரல, கழுத்த அளவு தண்ணி இருந்தாலும் அவங்களால பார்க்க முடியாது. நாங்க ரோட்ல தான் பார்த்து போவோம். ஓட்டு போட்டா நீங்க உங்களுக்கு செய்யணும்னு கேக்குறாங்க. கொசுக்கடி, தவளை, எலி, இதுல வர மாட்டேங்கிறாங்க, எதுவுமே வர மாட்டேங்கிறாங்க. மதுரை அண்ணா நகர் பகுதியில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரை அண்ணா நகர் பகுதியில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு செல்போன் மூலம் மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தனர். இதையடுத்து வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் அங்குள்ள 5 பள்ளிகளில் மோப்ப நாய் உதவியுடன் சோதனை மேற்கொண்டனர். அப்போது மாணவ மாணவிகள் வெளியேற்றப்பட்டு சோதனை நடத்தப்பட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு 8:30 மணி காலையில் இன்ஸ்பெக்டர்ஸ் 4 பேர் வந்தாங்க. வந்துட்டு இது மாதிரி சிஸ்டர் உங்கள் ஸ்கூலில் பாம் இருக்கிறதா மெசேஜ் வந்துச்சு, அதனால நாங்கள் கொஞ்சம் செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால சார் 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் பிள்ளைங்களை பூரா கிரவுண்டு கொண்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். இவங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எவ்ரி நூக் அண்ட் கார்னர் போய் செக் பண்ணாங்க. பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்குவாட்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்க வந்து பாம் செக் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. ஸ்கூலெல்லாம் பாதிக்கிற அளவுக்கு ரூமர்ஸ் எல்லாம் இது பண்ணாமல் இருந்தால் நல்லது. ஏன்னா சின்ன குழந்தைங்க படிக்கிற இடம், ரூமர் நினச்சி நம்ம அசால்ட்டாக இருக்கவும் முடியாது. இப்போ ரூமருக்காக வந்துட்டு ஒரு ஸ்கூல் ஒரு நாள் ஸ்டாப் பண்ணும்போது எவ்வளோ அஃபெக்ட் ஆகுது பிள்ளைங்களுக்கு, அதுவும். சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் வெடிகுண்டு எதுவும் சிக்காததால் செல்போனில் வந்த தகவல் புரளி என்பது தெரியவந்தது. மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே வெடிகுண்டு புரளியால் அங்குள்ள தனியார் பள்ளிக்கு நேற்று விடுமுறை அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.